ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் பிரம்மா பாபாவிட ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்ங்கிறார். எந்த விதத்தில்னு சொல்கிறாரு, இந்த பிரம்மா பாபாவிற்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களை பற்றியும் நினைக்க வேண்டியதாக இருக்குது. பாபாவுக்கு நிறைய சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பற்றி செய்தியெல்லாம் வருது. சிலர் நல்ல குழந்தைகளாக சேவை பண்ணுறாங்க, சில குழந்தைகள் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறாங்க, தடையை போடுறாங்க யஜ்யத்தில், இல்லை சைத்தான் காரியங்களை செய்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப கெட்ட காரியங்களை செய்கிறாங்கன்னா அந்த செய்தியெல்லாம் பாபா கேட்க வேண்டியதாக இருக்குது. பிரம்மா பாபா அவங்களுக்கு திரும்ப வழி காட்டணும். பாபாவுக்கு இவ்வளோலாம் யோசித்து எல்லாத்தையும் பாதுகாத்து வளர்க்கணும். ஆனால் உங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் இல்லை, அவருக்கு மட்டும்தான். அதனால் பாபா சொல்கிறாங்க, அவரை விட நீங்கள் எவ்வளோ அதிகமாக சிவபாபாவை நினைக்க முடியுங்கிற. மேலும் இன்றைக்கி பாபா தீய சகவாசத்தை பற்றி நிறைய சொல்கிறார். எந்த சகவாசத்தோடு இருக்கமோ அது போல் நம்மளோட நிலை மாறிடும். பாபா சொல்கிறாங்க, யார் கூட நம்ம சேரணும் இது கூட பாபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாபா சொல்கிறாங்க, யார் பாபாவோட மனசில் இடம் பிடிச்சிருக்காங்களோ அப்படின்னா யார் நல்லா படிக்கக்கூடியவர்களோ அவர்கள் தான் பாபாவோட நல்ல குழந்தைகள். அவங்க தானும் நல்லா படித்து மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாரோட புத்தி யோகத்தை பாபா கிட்ட இணைக்கிறாங்க. எல்லாரையும் பாபாவை நினைக்க வைக்கிறாங்க, பாபாவோட வழிகாட்டுதல் படி நடக்க வைக்கிறாங்க. அவங்க தான் நல்ல குழந்தைகள். இப்போ அப்படிப்பட்டவர்கள் கூட தான் நீங்கள் சேரணுங்கிற. சில குழந்தைங்க இருக்காங்க தீய சகவாசத்தில் போயிடுறாங்க. அப்படின்னா பாபாவோட குழந்தைங்களாகவே இருந்தாலும் அவங்க பாபா சொல்கிறத கேட்குறதில்ல, நல்லா படிக்கிறதில்ல. அப்போ பாபா சொல்கிறாங்க, அவங்க நல்லா படிக்கலைன்னா மற்றவங்களையும் அவங்க கெடுத்துடுறாங்க. இப்போ அப்படிப்பட்டவங்களோட சேர்க்கையில் போனீங்கன்னா ரொம்ப கீழே போயிடுவீங்கிறார். அவங்க சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்துடுறாங்க. அதனால தான் பாபா சேர்க்கை நல்லதாக இருக்க வேண்டும், இந்த பிராமண பரிவாரத்தில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வேறு எந்த கஷ்டமும் இங்கே கிடையாதுங்கிற. கும்பமேளாலாம் பக்தியில் போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. குளிரில் குளிக்கணும், அவ்வளோ பேர் அந்த கூட்ட நெரிச்சலில் போகணும், நடக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருக்குது பக்தியில். ஆனால் இங்கே என்னை நினைவு செய்யுங்க, வேறு எந்த கஷ்டமும் இல்லைங்கிற. நல்ல குழந்தைங்கன்னா பாபா சொல்கிறாங்க, வாக்கிங் போனாலும் சரி, கார்டனில் டைம் இருந்ததுனாலும் சரி, அமைதியாக உட்காந்து என்னை நினைவு செய்வாங்கங்கிற. அப்படி எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ என்னை நினைவு செய்யுங்கங்கிற. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய நேரத்தை மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறதில்ல, வீணான விஷயங்கள் பேச்சு பேசுகிறதில்ல, இதிலெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகத்தை பற்றி, இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட நாடகமாக இருக்குது. எல்லாமே இதில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. யாராவது இறந்துட்டாங்கன்னா அழுகிறாங்களே, பாபா சொல்கிறாங்க, ஆத்மா அழியாது, ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போயிடுச்சு, அவங்களோட நடிப்பு மீண்டும் அங்கே போய் தொடரும். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு பக்குவமாகணுமே தவிர ஒரு பொழுதும் எதற்காகவும் அழவே கூடாது. பாபா சொல்கிறாங்க, இந்த உறுதிமொழியை நீங்கள் தனக்குத்தானே எடுத்துக்கோங்க, எதற்காகவும் அழக்கூடாது. அப்படி ட்ராமாவோட ஞானத்தை நம்ம பக்கா பண்ணிக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, எல்லா குழந்தைகளும் ஒரே போல் இருக்கிறதில்ல. அப்போ கூட புரிஞ்சுக்கோங்க, ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. அப்போ ராஜாவும் வேணும், பிரஜையும் வேணும், பிரஜைக்கு வேலைக்காரங்களும் வேணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருங்க. எல்லாருமே நல்லா படிக்கவும் முடியாது, நல்லா புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்படியும் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்குங்கிற. இந்த பழைய உலகத்து மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணுங்கிற. வெறுப்புக்கு பதிலாக பாபா சொல்கிறாங்க, அந்த வார்த்தை கூட நல்லா இல்லை, வைராகியம் வரணும், இது நல்ல வார்த்தைங்கிற. இப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த பழைய உலகத்து மேலே வைராகியம் வரணும். ஏன்னா இது மிக சீக்கிரமாக அழிய போகுது. கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே மண்ணோட மண்ணாக போக போகுது. இதன் மீது உங்களுக்கு வைராகியம் வரணுங்கிற. அதனால தான் யாரோட தேகதாரிகளோட ஃபோட்டோ கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் தேகம் உடலையே மறக்கணும். அப்போ ஃபோட்டோனா இன்னொரு உடலை தான் பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு மனிதனோட உடலை. அதனால் அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு சிவபாபாவோட ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க, அவரை மட்டுமே நினைவு செய்யுங்க. ஏன்னா ஃபோட்டோ பார்த்தா கூட அவங்க ஞாபகம் வரும், அவங்கள பற்றி சிந்தனை வரும். யாராவது இறந்துட்டாங்கன்னா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, அதெல்லாம் கூட வேண்டாம். எந்த சாது, சன்னியாசி, குருக்கள், தேவி தேவர்கள் யாருடைய ஃபோட்டோவும் வேண்டாம். ஒரே ஒரு சிவபாபா ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ நான் உங்களுடைய எல்லா விகர்மங்களையும் விநாசம் பண்ணுறேங்கிற. வாங்க பாபாவோட முழு முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 28/3/2025 காலை முரளி
பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உங்களுக்கு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த கவலையும் இல்லை. இந்த பாபாவிற்கு, பிரம்மாவிற்கு நிறைய சிந்தனைகள் செல்கிறது. கேள்வி: பாபாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளினுடைய அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபாவோடு இணைத்து கொண்டே இருப்பார்கள். சேவாதாரிகளாக இருப்பார்கள். தானும் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கும் கற்பிப்பார்கள். தந்தையினுடைய மனதில் இடம் பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள்தான் தந்தையின் பெயரை வெளிப்படுத்த செய்வார்கள். யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் மற்றவர்களையும் கெடுக்கிறார்கள். இது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பாட்டு: தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தந்தை மற்றும் 2-4 குழந்தைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்குட்பட்டவைகளுக்காக பாடப்பட்டுள்ளது. எல்லையற்றதை பற்றி யாருக்குமே தெரியாது. நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தான் தெரிந்திருக்கிறீர்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையராக இருக்கின்றார்கள். அப்படின்னா ஒரே ஒரு பிறவிக்கான அம்மா அப்பாவாக இருக்காங்க. எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தையாக இருக்கின்றார். அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு அங்கே பாடியிருக்கிறாங்க. ஆனால் இவர் யார்? எல்லா பிறவிகளுக்கும் ஆத்மாவினுடைய உண்மையான அப்பா. இந்த எல்லைக்குட்பட்ட தாய் தந்தை கூட குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்கின்றனர். பிறகு டீச்சர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர். இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தையாக, எல்லையற்ற டீச்சராக, எல்லையற்ற சத்குருவாக, அதாவது பரம தந்தை, பரம டீச்சர், பரம குருவாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தான் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். அங்கே தனியாக அப்பா, டீச்சர், குரு. ஒரு குழந்தைக்கு இத்தனையும் வேணும். ஆனால் இங்கே இருக்கிறதுலே வச்சு உயர்ந்தவர் அப்பாவாக கிடச்சிருக்காரு. அவரே உயர்ந்த டீச்சராகவும் குருவாகவும் கிடச்சிருக்காரு. சத்தியத்தை பேசக்கூடியவராக இருக்கின்றார். சத்தியத்தை கற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். அவர் பேரே என்ன? சத்தியம் சிவம். அப்போ எது உண்மையோ அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. குழந்தைகளில் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறீர்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கிறோம். லௌகீக வீட்டில் 2-4 குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை எவ்வளவு பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைங்களை பார்த்து பார்த்து வளர்க்கணும். இங்கே எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு சென்டர்களிலிருந்து குழந்தைகளை பற்றிய செய்திகள்லாம் வருகிறது. அதெல்லாம் யார் கேட்குறாங்க? பிரம்மா பாபா ஒவ்வொன்றும் யார் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அவருக்கு. இவர் சைத்தான், அதாவது தீய காரியத்தை செய்கின்றார், மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றார், தடையை ஏற்படுத்துகின்றார் என்றெல்லாம் கூட எவ்வளவு செய்திகள் வருகிறது. ஏன்னா சில குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, சொல்கிறது கேட்குறது இல்லை. அதையும் பிரம்மா பாபா கேட்க தான் வேணும். இந்த பாபாவிற்கு தான் அதை பற்றிய கவலை எல்லாம் இருக்கும் அல்லவா? இல்லையா? சிவபாபா எப்பயுமே கவலைப்பட மாட்டார். ஆனால் பிரம்மா பாபா என்ன பண்ணுறாரு? குழந்தைங்க அப்படி இருந்தால் அவர் கண்டிப்பாக அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது, கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. இவர் தான் பிரஜாபிதா அல்லவா? எவ்வளவு அதிகமான குழந்தைகள் மீது கவனம் அவருக்கு இருக்கிறது. எல்லா குழந்தைங்களையும் பார்த்து பார்த்து வளர்க்கணும், இல்லை கவனம் செலுத்தணும். ஆகையினால் தான் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதத்தில் பாபாவின் நினைவில் இருக்க முடியும் என்று பாபா கூறுகின்றார். இப்போ சிவபாபா என்ன சொல்கிறார்? இவருக்கு பிரம்மா பாபாவிற்கு இவ்வளோ விஷயங்களெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்கள வழிகாட்டுதல் கொடுத்து யார் யார் எப்படி இருக்காங்கன்னு கவனம் கொடுத்து பார்த்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் எவ்வளோ நல்லா சிவபாபாவை நினைக்கலாங்கிறார். எவ்வளவு அதிகமான குழந்தைகளை இவர் பராமரிக்க வேண்டியதாக இருக்கிறது. மாயையும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது. சிலருடைய தோலை நன்றாக உரித்து, அதாவது நிறைய அவர்களை அடித்து விடுகிறது. சிலரை மூச்சை நிறுத்தும்படி மூக்கை பிடித்து விடுகிறது. சிலரது குடுமையை பிடித்து கொள்கிறது. இப்படியெல்லாம் மாயா போட்டு ஆட்டி வைக்குது. இவ்வளவு அனைவரை பற்றியும் பிரம்மா பாபாவிற்கு சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருக்க வேண்டியதாக உள்ளது. ஆனாலும் அவர் முயற்சி பண்ணி சிவபாபாவையும் நினைக்கிறார். இவ்வளோக்கு நடுவில் நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள், நாம் ஏன் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து முழுமையாக ஆஸ்தியை எடுக்கக்கூடாது? இதெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அனைவரும் ஒரே போல நடந்து கொள்ள முடியாது.
எல்லாருமே நல்ல குழந்தைங்களாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. எல்லா பதவிக்கும் ஆள் தேவை. ராஜாவும் வேணும், பிரஜையும் வேணும், வேலைக்காரங்களும் வேணும். இது வேறு யாருடைய புத்தியிலும் வர முடியாது. இது மிக உயர்ந்த படிப்பாக இருக்கிறது. ராஜ்யம் கிடைத்து விட்டது என்றால் பிறகு இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபனையானது என்பது தெரியாது. இந்த படிப்பெல்லாம் மறந்துடும். இப்படி சங்கமிகத்தில் படித்தோம், அதனால தான் இப்படி அடைஞ்சோங்கிறதெல்லாம் மறந்துடும். இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆவது மிகவும் அதிசயமானதாக இருக்கிறது. ஏன்னா இங்கே எந்த சண்டையும் நம்ம போடுறதில்ல. இப்பொழுது நீங்கள் அனுபவமிக்கவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். நாம் என்னவாக இருந்தோம், பிறகு எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறோம், இதெல்லாம் முதலில் இவருக்கு கூட தெரிந்திருந்ததா என்ன? இப்பொழுது தான் அனைத்தும் புரிய வருகிறது. பிரம்மா பாபாவிற்கு கூட பாபா என்ன சொல்கிறாரு, சிவ பாபா அவருக்கு அவருடைய ஜென்மங்களை பற்றி தெரியாது, நான் வந்து தான் அவருக்கும் சொல்கிறேங்கிறார். இப்போ பிரம்மா பாபாவிற்கும் தன்னுடைய பிறவிகள் 84 பிறவிகளை பற்றி தெரியாது. இப்போ எல்லாமே ஞானக்கடலான சிவ பாபா வந்து சொல்லி தான் எல்லாருக்குமே புரிய வருது. பாபா உடனே இவங்க கூட நீங்கள் இருங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருடைய சேர்க்கையை அப்படி தான் வைத்துக்கொள்கிறார்கள். அவர்களுடைய தலைகீழான நிறம் இவர்கள் மீது ஏற்படி விடுகிறது. சில பேர் தெரியாமல் போய் யாராவது சேர்ந்துடுறாங்க. அப்போ ஞானம் யோகத்துக்கு பதிலாக தலைகீழான விஷயங்களை சொல்லி அவங்களையும் தலைகீழாக மாற்றிடுறாங்க. நல்ல சேர்க்கை உயர்த்தும், தீய சகவாசம் கீழே வீழ்த்திவிடும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீய சகவாசம் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரேடியாக அது அவங்களை அழித்துவிடும். தாசிகளாகவும் ஆக வேண்டும் அல்லவா? தீய சகவாசம் இருக்கிறவங்க ரொம்ப கீழே போயிட்டாங்கன்னா பதவி எப்படி ஆகிடும். பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரர்கள் போன்ற அனைவரும் வேண்டும். பிரஜைகள் வீட்டில் அவங்களும் வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த பதவிக்கு தான் போகணும். இங்கே முழு ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும். ஆகையால் எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் பதவி மிகவும் கீழானதாக ஆகிவிடும். இது படிப்பாக இருக்கின்றது. இதில் இப்பொழுது தேர்ச்சி பெறவில்லை என்றால், படிப்புனா எக்ஸாம் வரும், பரீட்சை வரும், பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலைன்னா பல பிறவிக்கும் கல்பத்திற்கும் ஃபெயில் ஆகி விடுவீர்கள். பாஸே ஆக முடியாது. ஒரு கல்பத்தில் அப்படி ஆயிடுச்சுன்னா கல்பமும் அதே தான் திரும்ப நடக்க போகுது. நல்ல விதத்தில் படித்தீர்கள் என்றால் கல்பத்திற்கும் நல்ல விதத்தில் படித்து கொண்டே இருப்பீர்கள். இப்போ என்னவோ அதுதான் ஒவ்வொரு கல்பமும் இனி வரக்கூடிய எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ட்ராமா. எல்லா கல்பத்திலையும் நல்லா இப்போ படித்தோம், நல்ல நிலை அடைஞ்சோன்னா கல்பமும் அதை ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ பாபா அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி இங்கே நினைக்க முடியாது. இப்போ நம்ம படிக்கலை, அடுத்த கல்பத்தில் படிச்சுக்கலாம். எப்படியும் ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இங்கே முடியாதுங்கிறது. இவர்கள் முழுமையாக படிப்பதில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இல்லை, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த வேலைக்கு தான், இந்த பதவிக்கு தான் போவாங்க எதிர்காலத்தில்னு புரிஞ்சுக்கலாம். நாம் எந்த சேவையும் செய்வதில்லை என்று அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். அவங்களுக்கே தெரியுது, நம்மை விட புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். புத்திசாலிகளைத்தான் சொற்பொழிவாற்ற அழைக்கிறார்கள். நல்லா வந்து அங்கே இங்கே கிளாஸ் எடுக்கணும்னா அவங்கள தான் கூப்பிடுறாங்க. எனவே கண்டிப்பாக யார் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவியையும் அடைவார்கள். தான் எந்த அளவிற்கு சேவை செய்யவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. டீச்சர் மாணவர்களையும் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இப்போ பாபாவுக்கு தெரியுது எந்த குழந்தை எவ்வளோ படிக்கிறாங்கன்னு. தினமும் படிப்பிக்கின்றார். அவரிடம் குறிப்பேடு இருக்கிறது, ரெக்கார்டு வச்சுருக்கார். படிப்பினுடைய மற்றும் நடத்தையினுடைய ஒரு ரெக்கார்டு இருக்கிறது. எப்படி படிக்கிறாங்க அதையும் பார்க்குறாரு, எப்படி நடவடிக்கை இருக்குது அதையும் பார்க்குறாரு. எப்படி அந்த ஸ்கூலில் அப்படி வச்சுருப்பாங்களோ ரெக்கார்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு நடத்தையை பற்றியும் கொடுப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் இருக்கிறது. இதில் முக்கியமானது யோகத்தின் விஷயமாகும். யோகம் நன்றாக இருந்தால் நடத்தையும் நன்றாக இருக்கும். பாபாவை நினச்சோன்னா நடத்தையும் நல்லாயிருக்கும். படிப்பில் எங்கேயாவது அகங்காரம் வந்து விடுகிறது. இதில் நினைவினுடைய மறைமுகமான உழைப்பு தேவைப்படுகிறது. நிறைய வந்து நல்லா படிக்கிறாங்க, இல்லை நல்லா நிறைய பேருக்கு ஞானம் கொடுக்குறாங்க, நல்ல புத்திசாலியாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அகங்காரம் வந்துடுது. அதனால தான் கூடவே யோகா சக்தியும் வேணுங்கிறார் பாபா. படிப்பில் அந்த அகங்காரம் வந்து விடுகிறது. ஆகையினால் பாபா எங்களால் யோகத்தில் முடியவில்லை என்று நிறைய பேர் புகார் செய்கிறார்கள். யோகாவில் தான் ரொம்ப முயற்சி இருக்குது, இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். யோகம் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள் என்று பாபா கூறுகிறார். யார் யோகா வரலன்னு சொல்கிறாங்களோ பாபா சொல்கிறாங்க, யோகாங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. யோகம் என்ற வார்த்தையை நீக்கி
என்ன பண்ணணும்? நினைவு செய்யுங்கள். அவ்வளோதான். என்ன நினைங்க. எந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை உங்களால் நினைக்க முடியவில்லையா? நினைக்கிறதுக்கு பேர் தான் யோகா. அதிசயமாக இருக்கிறது. ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்வதில்லை. நான் உங்களுக்கு வழி சொல்ல வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னியின் மூலம் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகின்றார். அப்பாவை உங்களால் நினைக்க முடியலையா? எவ்வளோ அதிசயமாக இருக்குங்கிற. என்ன நினைங்க, எல்லா பாவமும் அழிஞ்சிடும். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றத்தை அடைகிறார்கள். கும்பமேளாவில் எவ்வளவு குளிர்ந்த நீரில் சென்று குளிக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்து கொள்கிறார்கள். இங்கே எந்த விதமான கஷ்டமும் இல்லை. பக்தியில் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கும். இப்போயும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பக்தியில் இல்லை? அவ்வளோ கோடி பேர் கும்பமேளாக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் கஷ்டப்பட்டு போய் சேர்ந்து அவ்வளோ கூட்டம், நெரிசலில் அடிபட்டு கூட நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்பயும் அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் அந்த குளிர்ந்த நீரில் குளிக்கிறது. ஏன்னா பக்தி செய்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்தளவுக்கு அதுவும் கஷ்டம்தான். அப்போ பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்களா? இங்கே எந்த கஷ்டமும் இல்லை. என்னை நினைவு செய்யணும், அது மட்டும்தான்னு சொல்கிறார் பாபா. யார் முதல் தரமான குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பிரியதர்ஷன், அதாவது அந்த அன்பானவரின் உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாக ஆகி நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு அன்பு இருக்கோ தானாகவே அவரை நினைப்பாங்க. வாக்கிங் செல்கிறார்கள் என்றால், நடைப்பயிற்சி செல்கிறார்கள்னால் தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்து நினைவு செய்வார்கள். நடந்தாலும் சரி, தனிமையில் இருந்து கார்டனில் அப்படியே பாபாவை நினைப்பாங்க. மற்றவர்களை பற்றி புறம் கூறுவது, வீணான பேச்சுகளில் ஈடுபடுவது மூலம் வாயு மண்டலம் கெட்டுவிடுகிறது. பாபா சொல்கிறாங்க, டைம் இருக்கா, அமைதியாக என்ன நினைங்க, நடந்துக்கிட்டே என்ன நினைங்க. மற்றபடி இவங்களை பற்றி அவங்கள பற்றி குறை பேசுகிறது, வீணான பேச்செல்லாம் பேசுகிறது, இதனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த ஒரு வைப்ரேஷன் என்ன ஆகிடுது? சக்தி இல்லாமல் ஆகிடுது. ஆகையினால் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். முதல் தரமான உண்மையான பிரியதர்ஷனுடைய ஃபஸ்ட் கிளாஸான பிரியதர்ஷன் கிடச்சிருக்கார். அவருடைய பிரியதர்ஷினியாக ஆகுங்கள். தேகதாரிகளின் புகைப்படங்களை வைத்து கொள்ளாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். யாரோட ஃபோட்டோவும் வச்சுக்காதீங்க. பாருங்கள், நாமும் நம்முடைய உடலையே மறக்கணும். இப்போ மற்றவங்களோட உடல் ஃபோட்டோனா என்ன? உடலை தானே பார்க்க முடியும். பார்த்து என்ன பண்ண போகிறோம்? எந்த ஃபோட்டோவும் வச்சுக்காதீங்க. எந்த குரு, சாது, சன்னியாசி இல்லை யார் அந்த குடும்பத்தில் இறந்துட்டாங்க, மூத்தவங்களாக இருந்தாங்க, அவங்கள நம்ம புகைப்படத்தை வச்சு ஃபோட்டோ மாட்டி வச்சு பார்த்துக்கிறது வீட்டில், அதுபோலலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப தேகதாரிகள் நினைவு தான் உங்களுக்கு வரும். அதனால் அதெல்லாம் வேண்டாங்கிற. யாரை நினைவு செய்ய வேண்டுமோ ஒரு சிவபாபாவின் புகைப்படத்தை மட்டும், அவரோட ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க. சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் திருமூர்த்தி மற்றும் சிருஷ்டி சக்கரம் முதல் தரமான படமாக இருக்கிறது. முழு ஞானமும் இருக்கிறது. சுயதர்ஷன சக்கரதாரி என்ற உங்களுடைய பெயரின் அர்த்தம் உங்களுக்கு தெரிகிறது. நாம் தான் யார்? சுயதர்ஷன சக்கரதாரி. நாம் யாருங்கிற தர்ஷன் பார்வை நமக்கு வந்திருக்கு. புதியவர்கள் யாரும் இந்த பெயரை கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது. இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களிடம் கூட சிலர் நல்ல விதத்தில் நினைவு செய்கிறார்கள். நிறைய பேர் நினைவு செய்வதே இல்லை. பாபாவை நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை, சுயதர்ஷனம் பண்ணுறதில்லை. தங்களுடைய, அதாவது ஆத்மாவிற்கான உணவை கெடுத்து கொள்கிறார்கள். படிப்பு மிகவும் சகஜமானது. அமைதியின் மூலம் நீங்கள் அறிவியலின் மீது வெற்றி அடைய வேண்டும். அமைதி சக்தி மூலமாக சயின்ஸ் பவரை நீங்கள் வெற்றி அடையணும். பாபா கூறுகின்றார், அமைதி மற்றும் அறிவியல் ஜோதிட ராசி ஒன்றே ஆகும். இராணுவத்தில் கூட 3 நிமிடம் அமைதியில் இருக்க வைக்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, மிலிட்ரியில் கூட ஒரு சண்டை ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுறாங்க. 3 நிமிஷம் அமைதியாக இருக்க வைக்கிறாங்க. நமக்கு அமைதி வேண்டும் என்று மனிதர்களும் விரும்புகிறார்கள். அமைதியான இடம் பிரம்மாண்டம்தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே தான் எந்த கர்மமும் செய்ய வேண்டாம், ஆத்மா சாந்தியாக இருக்குது. இந்த பிரம்ம மகத்தத்துவத்தில் ஆத்மாக்களாகிய நாம் சிறு புள்ளியாக இருக்கின்றோம். அனைத்து ஆத்மாக்களின் மரமான அது மிகவும் அதிசயமான நிராகார மரமாக இருக்கிறது. மேலே ஆத்மா எல்லாரும் அமைதியாக உட்காண்ட்ருக்கோம். அதை பாபா நிராகார மரம்னு சொல்கிறார். இரு புருவங்களுக்கு மத்தியில் இங்கு ஜொலிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். மிகவும் சிறிய
தங்கத்தினால் ஆன திலகத்தை கூட வைத்து கொள்கிறார்கள். சில பேர் ஒரு புள்ளியாக தங்கத்தில் பண்ணி நெற்றிக்கு நடுவில் திலகம் வச்சுக்கிறாங்க. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் எதுக்காக? ஆத்மாவை நினைவு செய்கிறாங்க, அந்த நினைவு சின்னமாக. பாபாவும் கூட அவருக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். பிரம்மா பாபா எங்கே அவருடைய உடலில் நெற்றியின் நடுவில் ஒரு சிறிய புள்ளியாக இருக்காரோ அவருக்கு பக்கத்தில் பரமாத்மாவும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறார். சாது சன்னியாசிகள் போன்ற யாருமே தங்களுடைய ஆத்மாவை தெரிந்திருக்கவில்லை. நான் ஆத்மாங்கிறது அவங்களுக்கும் கூட தெரியலை. ஆத்மாவையே தெரிந்து கொள்ளாத போது பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நான் ஆத்மா, இந்த உடலை நடத்தக்கூடிய ஒளி, அழியாதவன், பிறப்பு இறப்பில் நான் வந்துக்கிட்டே தான் இருக்கணும், மோட்சத்தெல்லாம் அடைய முடியாது. இதெல்லாம் தெரியாதவங்க, தன்னை பற்றி தெரியாதவங்க எப்படி பரமாத்மா பற்றி தெரிஞ்சுப்பாங்க? நீங்கள் மட்டும்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்துள்ளீர்கள். எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதில்லை. இப்போது நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா எப்படி அவ்வளவு நடிப்பை நடிக்கிறது என்று இல்லையா? ரொம்ப சின்ன ஆத்மா 5000 வருஷத்தோட நடிப்பை நடிக்குது, ரெக்கார்ட் ஆகிருக்கு. நிறைய சத்சங்கமெல்லாம் செய்கிறார்கள், போய் உட்கார்ந்து கேட்குறாங்க உபதேசம்லாம், எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த பிரம்மா கூட நிறைய குருமார்களை வைத்திருந்தார். பாபா கூட நிறைய 11 குருக்கு மேலே இருந்தாங்க. இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் என்று பாபா கூறுகிறார். அதனால் அவங்க யாரும் சத்கதிக்கான வழியை கொடுக்க மாட்டாங்க. இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள். ஞான மார்க்கத்தின் குரு ஒருத்தர் மட்டும்தான். யார்? சிவபாபா. 2 கிரீடமுள்ள ராஜாக்களுக்கு முன்னால் 1 கிரீடமுள்ள ராஜாக்கள் தலை வணங்குகிறார்கள், நமஸ்காரம் செய்கிறார்கள். 1 கிரீடம் இருக்கக்கூடிய ராஜா யார்? துவாபரகத்திலேருந்து வந்தவங்க. அவங்கக்கிட்ட தூய்மையோட கிரீடம் கிடையாது, பதவி மட்டும்தான் இருக்குது. அதனால் அவங்க தூய்மையோட கிரீடமும் இருக்கக்கூடிய தேவி தேவர்கள் அவங்கள வணங்குறாங்க. ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள். அந்த தூய்மையான ராஜாக்களின் கோயில்கள் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ தேவி தேவதைகள் யார்? தூய்மையான ராஜாக்கள். தூய்மையற்றவர்கள் சென்று அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். ஆனால் இவர்கள் யார்? ஏன் நாம் அவர்கள் முன் சென்று தலை வணங்குகிறோம் என்பதெல்லாம் தெரியுமா? சோமநாத் கோயிலெல்லாம் கட்டினார்கள், பூஜை என்னவோ செய்கிறார்கள். ஆனால் புள்ளிக்கு எவ்வாறு பூஜை செய்வது? புள்ளிக்கு எப்படி கோயில் கட்ட முடியும்? இவையெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்களாகும். அதனால தான் அவ்வளோ பெருசாக அவரை காமிச்சிட்டாங்க. கீதை போன்றவற்றில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதா என்ன? அதில் எதுவுமே இல்லை. யார் எஜமானராக இருக்கிறாரோ அவரே வந்து புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், நானே வந்து தான் என்னுடைய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். எப்படி இவ்வளவு சிறிய ஆத்மாவில் நடிப்பு பதிவாகி இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாவும் அழிவற்றதாக இருக்கிறது, அதற்குள் பதிவாக இருக்கக்கூடிய நடிப்பும் அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மா எப்பயுமே இருக்கும், எப்பயுமே நடிச்சுட்டே இருக்கும். அதிசயமாக இருக்கிறது அல்லவா? இவை அனைத்துமே உருவாக்கப்பட்ட நாடகமாகும், ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். உருவாக்கப்பட்ட, உருவாகி கொண்டிருக்கின்ற என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே இது வந்து நடந்ததுனால இது வந்து அப்படியே உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்குது. இப்போ அதுதான் புதுசாக உருவாயிட்டிருக்க மாதிரி நடந்துகிட்ருக்குது. நாடகத்தில் என்ன பதிவாக இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. என்ன இருக்கோ ட்ராமாவில் அது அப்படியே ரிப்பீட் ஆகும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. என்ன நடந்தாலும் கண்ணீர் விடக்கூடாது என்று குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தங்களுக்கு தாங்களே உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுக்காகவும் பாபா என்ன சொல்கிறாரு? அழக்கூடாது. நாடகத்தில் என்னெல்லாம் ஏற்கனவே நடந்ததோ இப்பயும் நடக்குது. எதுவுமே புதுசு இல்லை. இது யாருனாலையும் மாற்றவும் முடியாது. இப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும்? பாபா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் அழவே கூடாது. இவர் இறந்து விட்டார், ஆத்மா வேறு சரீரத்தை சென்று எடுத்து விட்டது, பிறகு அழுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? இப்போ எப்போ நம்ம அழுவோம்? ரொம்ப யாராவது இறந்துட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, ஆத்மா அழியாது, இங்கேருந்து இன்னொரு உடலுக்கு போயிடுச்சு, இன்னொரு குடும்பத்துக்கு போயிடுச்சு. ஏன் நீங்கள் அழணும்? திரும்பி வர முடியாது அல்லவா? அழுதாலும் திரும்ப அந்த உடலுக்கு வர முடியாது, அவ்வளோதான், பார்ட்டு முடிஞ்சிச்சு. கண்ணீர் வந்தால் தோல்வி அடைந்து விட்டதாக அர்த்தம். ஆகையினால் ஒரு பொழுதும் அழமாட்டோம் என்று உறுதிமொழி எடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். அந்த அளவுக்கு ஞானத்தில் பக்குவமாகுங்க. தூரமான பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது, அவரே கிடைத்து விட்டார். பக்தியில் பாடினோலே பார் பிரம்மத்தில் இருக்கிறவரை அடையணுங்கிற கவலை தானே, அப்போ அதையும் அடைஞ்சாச்சு, அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன இருக்குது மீதி? நீங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நான் ஒரு முறை தான் வருகின்றேன். பாருங்கள், 5000 வருஷத்தில் ஒரே தடவை தான் வரார்.
இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றேன். இது சண்டை போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. ராஜ்யத்திற்காக சண்டை போட வேண்டாம். சண்டையெல்லாம் எங்களது இல்லை. சண்டை நடந்தது. பாண்டவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க, மற்றவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. கீதையிலெல்லாம் அப்படி காட்டப்பட்டுள்ளது. லௌகீக கீதையில் அவர்கள் நாயை உடன் அழைத்து சென்றதாகவும் மலையின் மீது சென்று அப்படியே கரைந்து விட்டார்கள் என்றும் காட்டுகிறார்கள். அப்படியே பனியோட பனியாக அப்படியே அவங்க சிலையாயிட்டாங்கலாம் காட்டுறாங்க. வெற்றி அடைந்து பிறகு இறந்து விட்டார்கள். இந்த விஷயமெல்லாம் மனதில் இருப்பதில்லை. இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். இதைத்தான் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. வெற்றி அடைஞ்சு ராஜ்யத்திற்கு தானே போகணும். ஆனால் அவங்க அப்படியே போய் மலையில் போனாங்க, அப்படியே உருகிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கதைகள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதன் மீது வைராகியம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். பழைய பொருட்களின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது அல்லவா? இங்கே இருக்கிறது எல்லாமே பழசுதாங்கிறார். உடலோ பொருளோ எந்த சொத்தோ சாதனங்கள் வசதிகளோ மனிதர்களோ எல்லாமே பழசு தான். அது மேலே உங்களுக்கு வெறுப்பு வைராகியம் தான் இருக்கணுங்கிறார். வெறுப்பு என்பது கடுமையான வார்த்தை, வைராகியம் என்பது இனிமையான வார்த்தை. வெறுப்பாக இருக்குன்னா அது எல்லாருக்கும் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வைராகியம்னா ஒரு நல்ல விஷயம். ஞானம் கிடைக்கிறது என்றால் பக்தியின் மீது வைராகியம் ஏற்பட்டு விடுகிறது. இது எனக்கு இனிமேல் வேண்டான்னு முடிவு பண்ணிடுறோம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஞானத்தின் பலன் 21 பிறவிகளுக்கு கிடைத்து விடுகிறது. அங்கே ஞானத்தின் அவசியம் இருப்பதில்லை. பிறகு நீங்கள் இறங்கும் கலையில் செல்கிறீர்கள். ஏனென்றால் ஏணிப்படியில் இறங்குகிறீர்கள். சத்தியுகத்திலையும் கீழே தான் வரும். இப்போ மட்டும்தான் சங்கமயுகத்தில் மேலே போகிறோம். இப்பொழுது கடைசி பிறவியில் இருக்கிறீர்கள். அதனால் இந்த பழைய உலகத்தின் மீது குழந்தைகளாகி உங்களுக்கு வைராகியம் வர வேண்டும். அதாவது வெறுப்பு வரணும். இதில் எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்கள் இப்பொழுது சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். மீண்டும் தேவதையாக ஆகப் போகிறீர்கள் என்று பாபா கூறுகின்றார். நம்ம என்ன ஆகிட்டோம்? சூத்திரன்லேருந்து பிராமன், அதிலிருந்து தேவதை. சூத்திரன்னா என்ன? ரொம்ப கீழான நிலையில் இருந்தவங்க குணங்கள் எல்லாத்தையும் இழந்து இப்போ மீண்டும் மேலான நிலைக்கு போகிறோம். மற்ற மனிதர்களாம் இந்த விஷயங்களை பற்றி தெரிந்திருக்காமல் இருக்கிறார்கள். விராட ரூப சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் அதில் உச்சி குடும்பி இருக்கிறது, சிவன் இல்லை. தேவதை, சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் சூத்திரனிலிருந்து தேவதையாக எப்படி யார் மாறுகிறார் என்பது போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. அதுபோல் விராட ரூப சித்திரமெல்லாம் காட்டுறாங்க, எல்லா வர்ணங்களையும் காட்டுறாங்க. ஆனால் எதையும் புரிந்து கொள்றதில்ல. தேவி தேவதைகளாகிய நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு அந்த பணம் அனைத்தையும் எங்கு இழந்தீர்கள்? தலை வணங்கி வணங்கி அவர்களுடைய பாசத்தில் விழுந்து தங்களுடைய பணத்தையும் இழந்தீர்கள். இல்லை, அவ்வளோ கோயில் கட்டினீங்க, செலவு பண்ணீங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. நேற்றைய விஷயம் அல்லவா? துவாபரிகத்தில் தான் இதெல்லாம் செஞ்சோம். உங்களை இவ்வளவு தேவதைகளாக நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். பிறகு நீங்கள் என்னவாக ஆகிவிட்டீர்கள்? எவ்வளோ உயர்ந்த தேவதையாக நான் உங்களை ஆக்கினேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்னவாக ஆகிவிட்டீர்கள்ங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள், வீண் பேச்சுக்களின் மூலம் சூழ்நிலை கெட்டுவிடக்கூடாது. தனிமையில் அமர்ந்து உண்மையிலும் உண்மையான பிரிய தர்ஷனியாக ஆகி தன்னுடைய பிரிய தர்ஷனை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, ஒரு பொழுதும் அழமாட்டேன், கண்களிலிருந்து கண்ணீர் விடமாட்டேன் என்று தங்களுக்கு தாங்களே உறுதிமொழி எடுக்க வேண்டும். யார் சேவாதாரியாக இருக்கிறார்களோ, பாபாவினுடைய மனதில் இடம் பிடித்து உயர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடன் தான் சகவாசம் வைக்க வேண்டும். தங்களுடைய ரெக்கார்டை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். வரதானம், சக்திசாலியான விருத்தியின் மூலம் மன சேவை செய்யக்கூடிய உலகிற்கே நன்மை செய்பவர் ஆகுக. அலைந்து கொண்டிருக்கும் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு வழி கூறுவதற்காக சாக்ஷாத் பாபாவிற்கு சமமாக லைட் ஹவுஸாக, மைட் ஹவுஸாக ஆகுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். முக்தி கொடுத்தாலும் சரி, ஜீவன் முக்தி கொடுத்தாலும் சரி.
அனைவருக்காகவும் மகாதானியாக மற்றும் வரதானியாக ஆகுங்கள். இப்பொழுது அவரவர்களது இடத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே மனசக்தியின் மூலம், வாயு மண்டலம் வைப்ரேஷன் மூலம் உலக சேவையும் செய்யுங்கள். அந்த அளவிற்கு சக்திசாலியான விருத்தியை உருவாக்குங்கள். அதன் மூலம் வாயு மண்டலம் உயர்வானதாக ஆக வேண்டும். இப்பொழுது உலகிற்கே நன்மை செய்யும் ஆத்மா என்று அப்பொழுதுதான் கூற முடியும். உங்களுடைய விருத்தி மூலமாக நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் உங்களோட வைப்ரேஷன் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கணும், சரியான வழிகாட்டணும். அப்போ தான் உங்களை விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்ல முடியும். ஸ்லோகன்: அஷரீரிக்கான பயிற்சி மற்றும் வீண் எண்ணங்கள் என்ற உணவின் பத்தியம் இருப்பதின் மூலம் தன்னை ஆரோக்கியமானவர்களாக ஆக்குங்கள். ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒன்று அஷரீரியோட பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. நான் ஆத்மா, இந்த உடலில் இருந்து விடுபட்டவன், இந்த உடல் கிடையாது, நான் வெறும் சரீரமற்ற ஆத்மா, ஒரு புள்ளி. மேலும் எந்த வேஸ்ட்டும் கொண்டு வராதீங்க, அந்த உணவை சாப்பிடாதீங்க. அப்படி இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அவ்யக்த இஷாரா: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். இப்பொழுது தனது சொற்பொழிவின் ரூபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உலக அமைதிக்கான சொற்பொழிவு அதிகம் செய்துவிட்டீர்கள். ஆனால் ஆன்மீக ஞானம் மற்றும் சக்தி என்றால் என்ன மற்றும் அதற்கான வழி என்ன? இந்த சத்தியத்தின் பண்பாட்டுடன் நிரூபணம் செய்யுங்கள். பகவானின் காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள் மிக நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கின்றனர். காலத்தின் அனுசாரமாக இவ்வாறு பூமியை தயார் செய்ய வேண்டும். ஆனால் எப்படி தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதே போல குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஞானம் இவர்களுக்கு இவ்வளோ உயர்ந்ததாக கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு அவரை எல்லாரும் பார்க்கணும். அப்பொழுதுதான் பிரத்யக்ஷதாவின் கொடி பறக்கும். அச்சா. ஓம் சாந்தி.